Hello friends, welcome to our channel. Friends, நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் பாசிப்பயிறு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்காக இன்றைக்கி நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போது ஒரு கடாய் வச்சு அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாசிப்பயிரை நல்லா நம்ம வறுத்தெடுத்துக்கலாங்க. நல்லா அது ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை 2-3 டைம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் குப்பை தூசி கல் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வந்துடும். கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பாசிப்பயிரை இப்போ குக்கரில் சேர்த்துக்கோங்க. குக்கரில் சேர்த்ததுக்கப்புறமா இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு வேணும்னா கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வைங்க. ஒரு 2-3 விசில் வரைக்கும் விட்டுறலாங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அந்த தண்ணியோடவே கூடவே தக்காளி பழம், பெரிய தக்காளி பழமாக இருந்துச்சுன்னா அரைவாசிக்கு சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு ஒரு கொதி விடுங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா பாசிப்பயிறு பாருங்கள், நமக்கு இந்தளவுக்கு வெந்திருக்கு. இப்போ போதுங்க. நம்ம எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் அந்த தக்காளி பழத்தை எடுத்து போட்டுட்டு தண்ணி இருக்குது இல்லைங்களா, அந்த பாசிப்பயிரில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடித்து வச்சுக்கோங்க ரசம் செய்கிறதுக்காக. நம்ம இதில் ரசம் செஞ்சோம்னா தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பாசிப்பயிறு தண்ணியில் கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. அது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே பாசிப்பயிறு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணுங்க. அதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே கொஞ்சமாக கடுகு சேர்த்து விட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே சிறிதளவு சீரகமும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கறிவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம சின்ன வெங்காயம் நல்லா ரவுண்டாக கட் பண்ணி வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இப்போ உள்ளே சேர்த்துக்கலாங்க. கூடவே காஞ்ச மிளகாய் ஒரு 2 எண்ணத்தை நல்லா கிள்ளி விட்டுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக நம்ம இப்போது இந்த தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து உள்ளே அப்படியே சேர்த்துடலாங்க. இந்த பாசிப்பயிறுக்குள்ளே சேர்த்துட்டு உப்பு சேர்க்கலை அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கலந்து விடுங்க. நான் இன்றைக்கி வரமிளகா தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம சேர்க்கும்போது ஒரு சில டைம் வந்துட்டு நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் அப்படியே சாப்பிட்ருவோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நல்லா கடையிற மத்து இருந்துச்சுன்னா அதை எடுத்து நல்லா கடைஞ்சி விட்ருங்க. அப்படி இல்லைன்னா லைட்டாக மட்டும் கரண்டியில் கலத்து எடுத்து வச்சிடலாம் இன்னொரு பாத்திரத்தில். நமக்கு ரொம்ப அருமையாக பாசிப்பயிறு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே கடுகு கொஞ்சமாக சேர்த்து விட்டுருங்க. கடுகு பொரியட்டும். கூடவே கறிவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக, காரத்துக்கு ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அதிகமாக சேர்க்க வேணாங்க. ஒரு 3-4 சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அதையும் வதக்கி விடுங்க. அடுத்ததான் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இதில் கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளியெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த தண்ணி எடுத்து இதில் சேர்க்க போகிறோம். நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பருப்பு தண்ணி கூட, அதை நல்லா கரைச்சி விட்டு எடுத்து ஊற்றிடுங்க. இதுக்குள்ளவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் இதில் சீரகம், குருமிளகு இதை எடுத்து நுணுக்கிட்டு அந்த பவுடரையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே பெருங்காயம் இருந்துச்சுனாலும் அதையும் கொஞ்சம் நுணுக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூடவே பூண்டு கொஞ்சம் தட்டி உள்ளே சேர்த்துருங்க. நுரக்கட்டினதையும் ஆஃப் பண்ணிடலாம். மேலால் மல்லித்தலை தூவி விட்டுருங்க. ரொம்ப அருமையான ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பாடு, பாசிப்பயிறு, ரசம் இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சாச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.